கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு வீட்டோட எஜமான் தன் வீட்டுல இருக்க பழைய பொருட்கள் எல்லாத்தையும் ஏல விட்டாங்க. நிறைய பொருட்கள் எல்லாம் நிறைய பேர் போட்டி போட்டு வாங்கினாங்க. ஆனா ஒரு வயலின மட்டும் யாருமே வாங்கல. ஏன்னா அது துருப்பிடிச்ச கண்டிஷன்லயும் யாராலையும் யூஸ் பண்ண முடியாத நிலைமையிலயும் இருந்துச்சு. இதை பார்த்த ஒரு பெரியவர் அந்த வயலின ஏலத்துல வாங்கினாரு. அந்த துருவெல்லாம் கிளீன் பண்ணி அந்த பார்ட்ஸ் எல்லாம் சரி பண்ணி அந்த வயலின வாசிக்க ஆரம்பிச்சாரு. என்ன ஆச்சரியம், அதுல இருந்து ஒரு இனிமையான சத்தம் வந்துச்சு. அதை கேட்டு சுத்தி இருந்தவங்க எல்லாரும் அவங்க கவலைகள் எல்லாம் விட்டு அந்த சத்தத்துல மெய் மறந்து போயிட்டாங்க. யாருக்கும் பயன்படாத அந்த வயலினை அந்த பெரியவர் வாங்கினதுனால எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா மாத்திட்டாரு. இதை போலதான் அவங்க வாழ்க்கையும். நீங்க யாருக்கும் யூஸ் இல்லை, நான் யூஸ்லெஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏசப்பா கையில உங்க வாழ்க்கைய கொடுத்து பாருங்க. ஏசப்பா உங்க வாழ்க்கைய சீர்படுத்தி சிறப்படுத்தி எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா ஆசீர்வாதமா மாற்றுவாரு. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு மதியான வேலையில ஒரு வயசானவர் மதியான சாப்பாடுக்காக ஹோட்டல் போயிருந்தாங்க. அந்த சப்ளையர் கிட்ட சாப்பாடு எவ்வளவுப்பான்னு கேட்டாங்க. அந்த சப்ளையர் சொன்னாங்க 50 ரூபான்ட்டு. உடனே அந்த வயசானவர் அவருடைய பாக்கெட்ல உள்ள காசை எண்ணி பார்த்தாங்க. அந்த சப்ளையர் கிட்ட 50 ரூபாய்க்கு கீழே ஏதாவது சாப்பாடு இருக்காப்பான்னு கேட்டாங்க. அந்த சப்ளையர் சொன்னாங்க 45 ரூபாய்க்கு இருக்கு சார், ஆனா அதுல தயிர் இருக்கான்னு சொன்னாங்க. உடனே இந்த வயசானவரும் ஓகே பரவாயில்லன்னாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு இந்த சப்ளையர் கிட்ட 50 ரூபாய் கொடுத்தாங்க. சப்ளையர் சொன்னாங்க அதான் 50 ரூபாய் வச்சிருக்கீங்க சார், பரவ தயிரோட நீங்க சாப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, என்ன கவனிச்சு உனக்கு காசு கொடுக்கணும்ல அப்படின்னு சொன்னாங்க. உலகம் சொல்லுது தனக்கு மிஞ்சுதான் தானம், ஆனா வேதம் தன்னுடைய குறைவின் மத்தியிலும் கொடுத்தவங்கள கோடிட்டு காமிக்குது. ஆனா நம்ம எப்படி நம்மளுக்கு மீதியா இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுக்குறோமா? நம்ம தேவையின் மத்தியிலும் மித்தவங்களுக்கு உதவுறோமா? ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதிங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை என்றென்றுக்கும் பெரியது. அல்லேலூயா. இயேசுவின் செல்லங்கள்.
ஏசப்பா நல்லவரன் ருசிச்சு பார்த்துருக்கியா? ஆமா ஃப்ரெண்ட்ஸி, எனக்கு 2.25 வயசுல நான் நடக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு போன் டிவி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. இங்கேருந்து இங்கே வரைக்கும் 92% அரிச்சிருச்சு. அதனால டாக்டர்ஸே பயந்தாங்க. ஆனால் ஏசப்பா எனக்கு புது ஜீவனை கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால ஏசப்பா நல்லவர் என்பதை நான் ருசிச்சிருக்கேன். அப்படியா ராணி? பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு. ஆமா பிரின்சி, கர்த்தர் நல்லவர் என்பதனை ருசித்து பாருங்கன்ட்டு இருக்கு. நம்ம ஒரு பாட்டுக்கு பாடலாமா? லட்டியமா இனிக்குது, சக்கரை போட்டா இனிக்குது, சக்கரையமா இனிக்குது, கரும்பு சாறு இனிக்குது, கரும்பியமா இனிக்குது, ஏசு தந்ததால் இனிக்குது. ஏசு கூட இனிப்பாரா? அம்மா கண்ணு இனிப்பாரு. ஏசுவின் செல்லங்கள் பட்டாசையானே பந்தந்து போனே பலவெல்லாம் கட்டி பாடி துதிப்பே கம்பி பூச்சியா நங்கந்து செல்லேனே சச்சி ததாய் பக்காச்சிய ஏற்று அச்சந்து போனாரே. வசனத்தை அறிவது நல்லது, ஆனால் அதை அபியாசிக்கணும், செயல்படுத்தணும். நல்ல கவனிங்க. இப்போ நான் டாக்டருக்கு படிச்சிட்டேன், டாக்டருக்கு 5 வருஷம் படிச்சிட்டேன். இந்த செய்தி கேட்குற உங்களுக்கு ஒரு 150 டிகிரி காய்ச்சி அடிக்கும் என்று அப்படியே கிடுக்கிட்டு நடுங்கிட்டேன். ஐயா கணேசன் டாக்டர் ஐயா, எனக்கு கொஞ்சம் ஊசி போடுங்க, என்னால் தாங்க முடியலன்னு வர்றீங்க. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன்? ஐயோ 5 வருஷம் டாக்டருக்கு படித்ததுன்னா உண்மைதான். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். எனக்காக நீங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி அன்பை வேண்டுகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய ஜெபம் அதிகமாக ஆண்டுடைய ஊழியத்திற்கு தேவை, மிஷனரி பணிகளுக்கு தேவை. இன்னும் புதிய மிஷனரிகள் எழும்ப வேண்டும். புதிய மிஷனரிகள் எழும்ப வேண்டுமானால் ஜெபிக்க வேண்டும். ஆண்டோடைய வார்த்தை பாருங்களேன், அறுவடை மிகுதி வேலையாட்களுக்கு குறைவு. வேலையாட்கள் எழுமணும்னு சொன்னால் நீ ஆண்டோடத்தில் வேண்டிக் கொள்ளணும், ஜெபிக்கணும்னு சொல்லி போட்டிருக்குது. இன்றைக்கி பாருங்களேன், ஊழியக்காரர்களே ஊழியம் செய்ய யாருமே வரமாட்டாங்க. நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது தான் அநேக ஊழியக்காரர்களை ஆண்டவர் எழுப்புவார். ஊழியக்காரர்களை எழும்பலைன்னா எழுப்புதலே கிடையாது. ஊழியக்காரங்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. அது எப்படிப்பட்ட ஊழியர்கள் எழும்பணும்? கிராம ஊழியம் செய்கிற ஊழியர்கள் எழும்பணும். பட்டணங்கள்லேயே 190% ஊழியக்காரங்க பட்டணங்கள் இருக்காங்க. நான் பட்டணங்களில் ஊழியம் செய்கிறத தப்புன்னா சொல்லலைங்க. ஆனால் அங்கேயும் ஊழியம் செய்யட்டும். ஆனால் கிராமப்புறங்களையும் ஊழியம் செய்யணும். இன்றைக்கி பட்டணங்களில் இருக்கிற சபைகள் ஒரு சர்ச்சு ஒரு 10 கிராமம், ஒரு 5 கிராமம், இல்லை ஒன்றும் இல்லைங்க, ஒரு 2 கிராமம், ஒரு கிராமத்தை அடாப்ட் பண்ணணும், தத்தெடுக்கணுங்க. அந்த சர்வீஸில் இருந்து அட்டன் பண்ணுறவங்க ஒவ்வொருவரும் அந்த கிராமத்தை சொத்தை பிரிக்கிற மாதிரி பிரித்து விட்டுறணும். அல்லேலூயா. நான் ஒரு சர்ச்சில் பேச போயிருந்தேன். அந்த சர்ச்சில் 3 ஆராதனை இருக்குது. அந்த 3 ஆராதனையிலையும் ஏசப்பாவுடைய வார்த்தையை சொல்லி ஏசப்பாவுடைய ஊழியத்துக்காக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுக்குறவங்க எல்லாரும் மதியானம் ஒரு 3 மணிக்கு ஒரு எப்படி ஊழியம் செய்கிறது எப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் இருக்குது, வாங்கன்னு சொல்லிட்டேன். அந்த போதகரையாட்ட சொல்லவே இல்லை. அங்கே இருக்கிறவங்க ஒரு சிலர் என்னை பார்த்து சொன்னாங்க, அதெல்லாம் வரமாட்டாங்க பிரதர், யாருமே வரமாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை அவங்க வர்றதே பெருசு, நீங்கள் ஊழியத்துக்கு வர சொல்கிறீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஜெபத்தோடு கூட அவர்களுக்கு ஆண்டோடைய அன்பை சொல்லிக் கொடுத்தேன். ஆனால் மதியானம் 3 மணிக்கு கிட்டத்தட்ட 200 பேர்கள் ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்து வந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஊழியம் செய்வது எப்படி என்று சொல்லி கொடுத்து
அந்த திருச்சபையில் இருக்கிற 200 பேர்களையும் டீமாக பிரித்து அந்த டீமுக்கு ஒரு கோஆர்டினேட்டர் போட்டு ஒரு டீமுக்கு ஒரு 12 பேர் போதுமே, இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் போல். அவங்க எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு கொஞ்சம் ரூபா போடுங்க, எல்லோரும் ஒரு வேன் ஒழுங்கு செய்யுங்க, ஒரு 5 கிராமம் 10 கிராமம் மாதத்தில் ஒரு நாளோ இல்லை வாரத்தில் ஒரு நாள் ஊழியங்கன்னு சொன்னேன். நூற்றுக்கணக்கான கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுங்க. அல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுமணுங்க, ஒவ்வொரு சர்ச்சையும் எழுமணும், ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களும் எழுமணும். நான் இன்றைக்கி என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுறேன், ஏசப்பா இந்தியாவில் 7000 மிஸ்டரிகளை எனக்கு தாங்க. ஆமென். 7000 மிஸ்டரிகள் வந்துடுவாங்களா? இப்படி சொல்லும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், கணேசன் உங்கள்கிட்ட இருக்கிற 783 முழுநேர மிஸ்டரிகள் இப்போ இருக்காங்களே, அவங்களுக்கே உங்களால் உதவித்தொகை கொடுக்க முடியல, சம்பளம் சரியாக கொடுக்க முடியல, சாப்பாட்டு கஷ்டப்படுறீங்க, நீ எப்படி 7000 பேர்களுக்கு ஏன் ஜெபம் பண்ணுற? நான் சொன்னேன், நம்ம ஜெபிப்போங்களேங்க, ஏசப்பா சொல்லியிருக்கார்லங்க, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்லியிருக்கார். நம்ம கேட்போங்க, வாயாங்க வலிக்க போகுது, கேட்போம். 7000 மிஸ்டரிகளை தாங்க, 1,00,000 கிராமங்களை தாங்க. அல்லேலூயா. பாருங்கள், மிஸ்டரிகளை மாதந்தோறும் தாங்குகிற குடும்பங்கள் 7000 பேர் இல்லையாங்க. கிறிஸ்தவ குடும்பங்கள் 7000 பேர் இல்லையா? இந்தியாவில் இல்லையா? தருவாருங்க, ஆண்டவர் தருவாருங்க, ஸ்பான்சர் அவர் எழுப்புவாருங்க. அல்லேலூயா. இன்னும் பாருங்கள், ஒரு கிராமத்தை தத்தெடுக்கிற கிறிஸ்தவ குடும்பங்கள் வேணும். நான் சொல்கிறேன் 1,00,000 கிராமம்னு சொல்கிறேன். ஒரு கிராமத்துக்கு ஒரு 2000 ரூபா கொடுக்குற 1,00,000 கிராமம் இந்தியாவில் இல்லையாங்க? தருவாருங்க, அவர் வழக்காடுவார், அவர் யுத்தம் பண்ணுவார், அவர் ஸ்பான்சர்களை எழுப்புவார். ஐயா, அந்த செய்தியை கேட்குற சகோதரனே சகோதரி, நீங்களும் ஜெபியுங்களேன், ஜெபியுங்களேன். பாருங்கள், நான் என்னுடைய மிஸ்டரி பணித்தலங்களில் தமிழ்நாட்டில் 27 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறோம். அங்கே இருக்கிற மிஸ்டரிகள்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் ஜெபக்கூட்ட வைங்கன்னு சொல்லி கொடுக்குறேன். 30 நாட்களிலும் 30 வீட்டு ஜெபக்கூட்டங்களை நீங்கள் தொடங்குங்கள். அங்கு ஒரு 7 மணிலேருந்து 8 மணி வரையிலும் அழகாக அவங்க அந்த ஹவுஸ் ஓனர் நினச்சி பக்கத்தில் இருக்கிற தெரிஞ்ச ஒரு 4 பேர் 5 பேர் 10 பேரை கூட்டி வச்சு 1 மணி நேரம் நீங்கள் கூடி வரணும். ஒரு 2 மணி பாட்டை படிக்க வேண்டிதான், ஒரு 5 ஜெபக்குறிப்பு ஜெபம் பண்ண வேண்டியதான், கர்த்தருடைய வார்த்தைகளை சின்னதாக தியானித்து ஒரு ஜெபிச்சிங்கன்னா எவ்வளோ ஒரு மகிமையாக இருக்குங்க. நாங்கள் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு பணித்தல பட்டணங்களையும் கிராமங்களையும் 30 நாட்களிலும் ஜெபிக்கிற 30 வீட்டு ஜெபக்கூட்டங்களை தொடங்குகிறோம். அல்லேலூயா. மாதத்தில் ஒரு நாள் அவங்க வீட்டை ஏசப்பா ஜெபக்கூட்டத்துக்குன்னு திறந்து கொடுத்தா போதுங்க. ஆமென். அதோடு கூட ஒவ்வொரு பணித்தலும் 24 மணி நேர சங்கிலி தொடர் ஜெபம் மாதத்தில் ஒரு நாளுங்க. இந்த செய்தியை கேட்குற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் இந்த நேரத்தில் நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்கிறீங்களாங்க, உடனே நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க ஐயா. ஏதாவது ஒரு ஃபோனுக்கு நான் சங்கிலி தொடர் ஜெபத்தில் மாதத்தில் 1 மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்கள். இப்படி 24 பேர் சேர்த்து எப்படியாவது 100 சங்கிலி தொடர் ஜெபங்களை தொடங்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு சங்கிலி தொடர் ஜெபத்துக்கு 24 பேர் வேணுங்க. அப்போ 100 சங்கிலி தொடர் ஜெபங்களை முதல் கட்டமாக தொடங்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அவர்களுக்கென்று ஒரு மேகசின் போடுகிறோம். அல்லேலூயா. நீங்கள் விரும்புனீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அந்த காரியங்களை என்ன ஜெபிக்கணும் ஜெபக்குறிப்புகளை நீங்கள் அனுப்பி வைப்போம். நம்ம எல்லாரும் இணைஞ்சாதாங்க தேசத்தை சந்திக்க முடியுங்க. அல்லேலூயா. ஜெபிங்களையா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி ஒரு வசனத்தை எனக்கு காண்பித்து கொடுத்தார். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அல்லேலூயா. இது எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியுங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். எல்லாருக்கும் தெரியாமையாக இருக்குங்க. நான் அடிக்கடிங்க என் பிரசங்கத்தில் ஒரு காரியத்தை சொல்லுவேன், கிறிஸ்தவங்களுக்குங்க அறிவு ரொம்ப இருக்குதுங்க, ஆனால் புத்தி கிடையாதுங்க. திட்டேன்னு நினைக்காதீங்க. அறிவுனா என்ன? பைபிள் வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் மனப்பாடமாக பிச்சிருவாங்க. ஒரு 1000 வாக்குத்தத்த வசனங்களை தெரியுங்க. உனக்கு தெரிஞ்ச வாக்குத்தத்த வசனங்கள்லாம் சொல்லுங்கன்னு சொன்னால், நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, வசன நம்பரோ சொல்லுவாங்க.
பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதி இருந்தேன், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லிகிட்டே இருப்பாங்கங்க. ஆனால் என்னங்க பிரயோஜனம்? வசனத்தை அறிவது நல்லது, ஆனால் அதை அப்பியாசிக்கணும், செயல்படுத்தணும். நல்ல கவனிங்க. இப்போ நான் டாக்டருக்கு படிச்சிட்டேன், டாக்டருக்கு 5 வருஷம் படிச்சிட்டேங்க. இந்த செய்தி கேட்குற உங்களுக்கு ஒரு 105 டிகிரி காய்ச்சி அடிக்குது, என்கிட்ட அப்படியே கிடுக்கிட்டு நடிங்கிட்டு, ஐயா கணேசன் டாக்டர் ஐயா எனக்கு கொஞ்சம் ஊசி போடுங்க, என்னால் தாங்க முடியலன்னு வர்றீங்க. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், ஐயோ 5 வருஷம் டாக்டருக்கு படித்ததுன்னா உண்மைதான், பட்டெல்லாம் வாங்கி பாருங்கள் தொங்க போட்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு ஊசி குத்த தெரியாது பிரதர், சாரி பிரதர், பயமாக இருக்குள்ள, ரத்தெல்லாம் வரல, இப்படி நான் சொன்னேன்னா நீங்கள் என்னங்க சொல்லுவீங்க? என்னடா அறிவு கட்ட கணேசா, நீ இனத்தில் படித்து கிழிச்ச, படிச்சுட்டு டாக்டருக்கு படிச்சுட்டு ஊசி குத்த தெரியாதவன் டாக்டரா சொல்லுவீங்களாங்க? இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்கள்லாம் அப்படி தாங்க இருக்கிறாங்க. ஒரே புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, வசனத்தை பிச்சிருவாங்க. நான் ஏதாவது பிரசங்கத்தில் எதையாவது ஒரு தப்பு விட்டேன்னா சண்டைக்கு வந்துடுறாங்க. எத்தனை சண்டைங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வாழ்ந்து காமிக்கணுங்க, அப்பியாசிக்கணுங்க. இப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார்லங்க. நீங்கள் தேடுறீங்களா? உடனே ஆமாம் தேடுறோன்னு. நான் அடிக்கடி சிறுவர் ஊழியம் செஞ்சதுனால அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பேங்க. நீங்கள் ஆண்டவரை தேடுறீங்களா இல்லையாங்கிறத நான் சொல்லிக் கொடுப்பேங்க, ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுப்பேன். தராசு தட்டு கிராமத்தில் இருக்கிற, இப்போ எலக்ட்ரிக்கல் தராசு நிறைய இருக்குது. இப்போ அந்த காலத்தில் இப்படி பிடிக்கிற தராசு பார்த்துருக்கீங்களா? 2 தராசு தட்டு இருக்குல்ல, இப்படி கை வச்சுக்கோங்க, இதுதான் தராசு தட்டு. இடது கை பக்கம் உங்கள் கவலையெல்லாம் வைங்க. உங்களை கவலை இருக்குதா? இருக்குது, டன் கணக்கில் இருக்குது. ஐயோ கடன் பிரச்சனை எப்போ தீரும், என் குடும்பத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத என் கணவர் எப்போ ரட்சிக்கப்படுவாங்க, எங்கள் பிள்ளை எப்பொழுது ரட்சிக்கப்படுவாங்க, எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ சொந்த வீட்டு கட்டுவேன், எத்தனை கவலைங்க இருக்குது. இடது கை பக்கம் இதான் தராசு தட்டு பக்கம் வச்சுருங்க. வெயிட் பாருங்கள், இழுக்குதுல்ல, சே என்ன பெரிய கவலை இருக்குல்லங்க. இங்கிட்டு ஆண்டு மேலே உங்களுக்கு இருக்கிற கவலை, ஆவிக்குரிய கவலை. ஆவிக்குரிய கவலை இல்லைன்னா ஒரு கிறிஸ்தவன் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 அதிகாரமாவது பைபிள் வாசிக்கணும், நல்ல பைபிள் வாசிக்கணும். ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது இயேசுவோட அன்பை சொல்லி கொடுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஆண்டு கொடுக்குற தசம பாகத்தை, உங்களுக்கு கொடுக்குற வருமானத்தில் தசம பாகமாக மிஷனரி பணிக்கு கொடுக்கணும், சபைக்கு கொடுக்கணும். இதெல்லாம் கவலை தாங்க. இப்போ ஆண்டு மேலே வச்சுருக்கிற உங்கள் கவலையை இந்த தட்டில் வைங்க, உங்கள் கவலையே இந்த தட்டில் வைங்க. இப்போ நிறுத்து பாருங்கள், எந்த தட்டு இழுக்குதுன்னு பாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுற கவலை இருந்துச்சுன்னா இந்த தட்டி இழுக்குங்க, வலது கை தட்டி இழுக்குங்க. நீங்கள் எல்லாம் உண்மையை சொல்லுங்கள், மனச்சாட்சிப்படி சொல்லுங்களேங்க. உங்கள் கவலையெல்லாம் எதுங்க இருக்குது? உங்கள் கவலை தாங்க ரொம்ப இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடலேன்னு அர்த்தம். அப்போ எப்படிங்க கூட கொடுப்பாரு? இருக்கிறத எடுத்துக்கிடுவாருங்க. ஒரு தாளந்து உள்ளவன் சரியாக அதை யூஸ் பண்ணலாட்டி அந்த தாளந்தை பிடுங்கி யார் நல்லா யூஸ் பண்ணுறாலோ அவங்களுக்கு கொடுத்துட்றாருங்க. அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரி, ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் மாறாதது, அதில் ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் ஒளிந்து போகாத ஐயா. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அப்படி வார்த்தை ஒளிந்து போகாது. நீதிமொழிகள் 4, 20, 21, 22 வாசித்து பாருங்க. என் மகனை, என் வார்த்தைகளை கவனி, செவிசாய், உன் கண்களை வெட்டி நீங்காதிருப்பதாக இருதயத்துக்குள்ளே காத்துக்கள், அவைகள் உனக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. வசனத்தில் உயிர் இருக்குதுங்க, வல்லமை இருக்குது, உடலுக்கு ஆரோக்கியம். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் ஒரு நாளைக்கு ஏதாவது மாத்திரை சாப்பிட்றீங்களா? எத்தனை மாத்திரை சாப்பிட்றீங்க? காலைல 5 பிரதர், மதியானம் 2 பிரதர், நைட்டு ஒரு 5 மாத்திரை, 12 மாத்திரை சாப்பிட்றீங்களா? நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை, மாத்திரையும் சாப்பிடுங்க, டெய்லி 12 அதிகாரம் பைபிள் வாசிங்கங்க. நான் சொல்கிறேங்க, இது ஒரு சில மாதங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் 12 அதிகாரம் வாசிக்கும்போது அதில் என்ன எழுதியிருக்குது, என்ன அற்புதம் நடந்துச்சா அது மேலே கை வச்சு, இப்போ பர்த்திமை குருடன் சுகமானதை நீங்கள் அன்னைக்கு 12 அதிகாரத்தில் வாசிக்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா என் குருடான கண்ணை, பர்த்திமை கண்ணை திறந்தது போல் என் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லுங்கங்க. அன்பாக கேளுங்கங்க, வழக்காடுங்கங்க, போராடுங்கங்க. ஆண்டவர் செய்வாருங்க. நீங்கள் வசனத்தை வாசிக்க வாசிக்க உங்கள் விசுவாசம் அப்படியே பெருகிட்டே இருக்குதுங்க.
பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச சொல்கிற வசனத்தை பாருங்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். அல்லேலூயா. ஒருத்தன் ஜோமன்னானா, பொறுமையை தாரு ஆண்டவரே, அது இப்பொழுதே தாருங்க ஆண்டவரேன்னு சொன்னாரன். இது எப்படிங்க? இதெல்லாம் ஜெபமாங்க. பொறுமையாக காத்திருக்கணுங்க. ஜெபம் பண்ணுறீங்களா, அந்த பதில் தருவார். எல்லா கிறிஸ்தவங்க ஜெபம்னா ஆத்திரம் தோத்திரம் ஆமைன் இப்படி தாங்க இருக்குது. விசுவாசம் இன்றைக்கி ஜெபம்லாம் எல்லார்ட்டும் இருக்குதுங்க. ஆனால் ஜெபத்தில் விசுவாசம் இருக்குதா? இல்லை, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. பாருங்கள், இங்கே அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிக்கலாக அவங்க கண் பார்வையில் ஒரு காரியத்தை செஞ்சு காமிக்கிறார். ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறாருங்க. அடுத்த நாள் காலையில் அப்படியே வர்றார். 13ஆம் வசனத்தில் 14ஆம் வசனத்தில் அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில் அங்கே புறா விற்கிறவளும் கொள்ளுகிறவளும் அப்படி இருக்கா, சந்தை கடையாக இருக்குது, கள்ளர் குகையாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற நிறைய சர்ச்சு கள்ளர் குகை தாங்க, கள்ளர் குகை தாங்க. ஊழியம் நடக்கணுங்க. உங்கள் சர்வீஸில் ஒரு ஆத்மம் புறஜாதி உங்கள் சர்வீஸ்க்கு வரலாட்டா உங்கள் ஆராதனையில் ஏதோ கோளாறு இருக்குது ஐயா. ஒரு 100 பேர் சர்ச் இருக்கீங்களா, ஒரு ஆத்மாவை உங்கள் சர்ச்சுக்கு 100 பேர் கொண்டு ஒரு ஆத்மாவை உங்கள் ஆராதனையில் உங்களால் சபையில் பங்கு வர வைக்க முடியலன்னா உங்கள் சர்ச்சு எதுக்குங்க திறந்து வச்சு மூடிகிற வண்டி தான். இன்றைக்கி மட்டும் ஆண்டவர்கிட்ட ஒரு சவுக்கை கொடுத்து ஏசுனாரே ஒரு விசிட் வாங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் சவுக்கடி தாங்க. என்னடா போன வாரம் வந்தீங்க, நான் பேசினேன், அன்பை குறித்து பேசுகிறேன், ஜெபத்து குறித்து பேசுகிறேன், நான் ஜெபத்தை கேட்கிறோன்னு பேசுகிறேன், ஒரு ஆத்மாவை நீங்கள் கொண்டு வர வேண்டியதானப்பா. ஏசு கிறிஸ்து வீட்டில் இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே 4 பேர் சுமந்து கொண்டு வந்துடுறாங்க, கட்டிலோடு தூக்கிட்டு வந்துடுறாங்க. அருமையான அந்த செய்தி கேட்குற சகோதரி, உனக்கு ஆண்டவர் கார் கொடுத்துருக்குறாரா, 2 வீலர் கொடுத்துருக்குறாரா, அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒருத்தரை கொண்டு வாங்குங்க. உலக பொருட்களினாலே நண்பர்களை சம்பாதித்துக்கொள், இது ஆண்டவர் சொல்கிறார். எப்பொழுதுமே நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், ஒரு ஆத்மாவை சும்மா கொண்டு வாங்க. பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் கேளுங்க, வாங்கலை எங்கள் சர்ச்சுக்கு வாங்கலை, நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவங்க சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு வர முடியலையே, ஏன் காரில் கூப்பிட்டு போகிறேன், ஏன் 2 வீலரில் கூப்பிட்டு போகிறேன், ஐயோ நாங்கள் சாப்பாடு ஆக்கணுமே, மத்தியானம் சோறு சாப்பிடணுமேனு அவங்க சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஆராதனை முடிச்சுட்டு நம்ம எல்லாம் குடும்பமாக நல்ல பிரியாணி சாப்பிடுவோம் வாங்க. எதையாவது சொல்லி நீங்கள் கொண்டு வரணுங்க. அங்கே சர்ச்சு கொண்டு வந்துட்டா உங்கள் போதகர் ஐயா மூலிமா ஆண்டவர் பேசுவார், அவங்கள தொடுவார், அவங்க வியாதியை சுகப்படுத்துவார், அவங்கள ரட்சிப்பார். லீதியார் உள்ளத்தை திறந்தது போல் அவங்களுடைய உள்ளத்தை திறப்பார். பாருங்கள், இங்கே ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ அற்புதம் செஞ்சுட்டு மறுநாளுக்கு அவர் பசி ஆயிடுச்சு. ஏசப்பாவுக்கு பசி ஆயிடுச்சு. மறுநாள் ஃபுல்லாக அவருக்கு சாப்பிட மனசு இருக்குது. அவர் ஆண்டு காலையில் வந்து நைட் வரைக்கும் ஊழியம் செய்கிறாரு. காலையில் அவர் சிட்டிக்கு வரணும்னு சொல்லி நடக்கிற வழியில் அத்தி மரத்தை பார்க்குறாரு. அங்கே இலை மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி ஆண்டவர் பார்த்தா எல்லார்டையும் சபைகளில் இலைகள் மட்டும்தான் இருக்குது. எதிர்பார்க்குறாரு, கனி இல்லைங்கவும் ஆண்டவர் சபிச்சிடுறாருங்க. அவர் சபிச்சது மாதிரி அத்தி மரம் பட்டு போயிடுச்சு. ஆண்டவர் இப்போ சொல்லிட்டு சொல்கிறாரு, இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்களும் செய்வதும் அல்லாமல் ஒரு பாடம் சொல்கிறார் பாருங்க, நல்ல கவனமாக கேளுங்க. இந்த மழையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ விசுவாசமாக கேட்பீர்களோ அதை நீங்கள் பெறுவீங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு இன்னும் டெஃபினேஷன் பாருங்கள். மழையை பார்த்து, பெரிய மழை இருக்குதா? இந்த செய்தி கேட்கிற சகோதரி உங்களுடைய வாழ்க்கையில் எது மழையாக இருக்கிறது? கடன் என்கிற மழையா? ஏதோ ஒரு குறைவோடு இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களா? உங்களுடைய அலுவலக பணிகளில் பெரிய மழையை போன்ற ஒரு பிரச்சனையோடு இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? உங்களுக்கு எதுங்க மழை? உங்களுடைய மவுண்டன்ஸ் என்னது? நீங்கள் பயப்படாதீங்க, உங்களோட ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் முழங்கால் போட்டு மழையை பார்த்து பெயர்ந்து போ, என் பிரச்சனையை என்னை விட்டு விலகி போ என்று இயேசுவின் நாமத்தால் கட்டளை கொடுக்கிறேன். வியாதியே இயேசுவின் நாமத்தாலே இப்பொழுது வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறேன். சொல்லி பாருங்கள், கட்டளையிட்டு பாருங்கள். குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை நிறைவாக மாறுவதாக சொல்லி கொடுக்குறாருங்க. சின்ன பிள்ளைக்கு சொல்கிறது மாதிரி சொல்கிறாருங்க. மழையை பார்த்து நீ பெயர்ந்து போ, சமுத்திரத்தில் தள்ளண்டு போ என்று சொன்னாலும் மழையவே பெயர்ந்து போன்னு சொன்னாலும் அப்படியே ஆகும்.
இந்த செய்தியை கேட்கிற சகோதரியை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க ஐயா, ஜெபத்தை டேஸ்ட் பண்ணி பாருங்க ஐயா. என்னுடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு கிராமத்தில் நடக்கும்போது தாங்க என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்க. ஏசப்பா அற்புதத்தை செய்கிறது பார்த்தா தான் என் வாழ்க்கையில் நிறைய மாற்றம். விசுவாசத்தில் நான் வளர்ந்ததே நான் ஊழியம் பார்க்குறதுல தாங்க. நான் முதல்ல ஊழியத்துக்கு போகும்போது என்கிட்ட பைபிளே கிடையாதுங்க. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு பிரிவே கிடையாதுங்க. எனக்கு ஏசப்பா என் ஹார்ட்டில் இருக்கிற ஓட்டையை செத்து போயிருவேன்னு சொல்லி டாக்டர் கைவிட்ட என்ன சுகமாக்குனாருங்க. என் கண்ணீரே ஏசப்பா துடைச்சாருங்க. இன்னும் அடுத்து 2வது ஒரு விஷயம் தெரியுமா, என் கண்ணீரை துடைச்சி ஏசப்பா சுகமாக்கிட்டார். டாக்டர் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் அவரை சந்தேகப்பட்டு நான் மறுதளிச்சிட்டேன். ஏசு தான் சுகமாக்கன்னு என்ன நினச்சி மறுதளிச்சிட்டேன். ஆனாலும் அவர் என்னை விடலைங்க. அவர் என்னை தேடி வந்தார். எனக்கு கண்கள் முன்பாக உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக அழுது கொண்டே இருக்கிறவராக காட்சி கொடுத்தார், தரிசனமானார். என் மனசில் ஒரு சத்தியம் வந்துச்சு, என் கண்ணீரை துடைச்சவர் கண்ணீர் வடிக்கிறார், என் தேவைகளை சந்தித்தவர் தேவையோடு இருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற சகோதரியே, உன் கண்ணீரை ஏசப்பா துடைச்சாரா? உங்கள் கண்ணீரை துடைச்ச ஏசப்பாவுக்கு இன்னும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறார். உன் தேவைகளை சந்தித்த ஆண்டவருக்கு ஒரு தேவை இருக்குது. நீ ஜெபம் பண்ணணுன்னு தேவை இருக்குது. நீ ஒரு மிஸ்டரியை தாங்கணும்னு தேவை இருக்குது. நீ ஒரு கிராமத்தில் ஆலயம் கட்டி கொடுக்க மாட்டியான்னு சொல்லி தேவை இருக்குது. உன் மூலியமாக ஒருத்தராவது ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஆண்டவர் தேவையோடு உன் கூட பேசிகிட்டு இருக்கிறார். நீ என்ன செஞ்சுருக்கிறீங்க? அப்போ நான் என்ன செஞ்சேன்? என் கண்ணீரை துடைச்சி ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார்ல, அவருக்கு ஏதாவது செய்வோம். பாவம் உலகத்தில் உள்ள அவர் அறியாத ஜனங்களுக்கு அழுறாரு. நாம் போய் சொன்னால் அவர் சந்தோஷப்படுவார்ல, அவருக்கு நான் கனி கொடுக்கணும் இல்லைங்க. நான் சும்மா போனேங்க. அங்கே ஒரு கிராமத்தில் ஒரு அம்மாவுக்கு ஓதி விடுன்ட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஓதனா தெரியாதுய்யா. ஒரு அம்மா கட்டில் படுத்த படிக்கையாக இருக்குது, சொந்தக்காரங்களாம் பார்க்க வந்திருக்கு. ஓத தெரியாதுங்கன்னா சொல்லிட்டு வெளியே வந்துட்டா ஒரு ஆள் சட்டை பிடிச்சி அடிக்க வர்றாருங்க. என்னைய போய் அடிக்கலாமாங்க? தெரியாதுன்னு சொல்கிறேன். யார் அடிக்கணும்? இந்த செய்தியை கேட்குற நீங்கள் ஜெபம்னா ஆண்டவர் பதில் கொடுப்பாருன்னு தெரிஞ்சுமே ஜெபிக்காமல் இருக்கிறீங்களா? உங்களை தாங்க அடிக்கணும். பயந்துடாதீங்க, இதாங்க சத்தியம். என் சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டார். கட்டில் இருக்கிறாம தெருவில் வந்து வச்சுட்டாங்க. தெருக்காரங்க எல்லாம் கூட்டிகிட்டாங்க, அவங்க வீட்டில் இருக்க சொந்தக்காரங்களும் கூட்டிகிட்டாங்க. ஏற்கனவே ஒரு 10 வீட்டில் ஏசப்பா பற்றி சொல்லிட்டு வந்தேன். அவங்களும் வந்துட்டாங்க. இல்லை இப்போ தான்டா எங்கள் வீட்டுக்கு வந்த கணேசா ஒழுங்காக ஓதுறான்றான். எனக்கு ஓத தெரியாதுன்னு அடிக்க வரேன். வேறு வழி இல்லாமல் ஓதுறேங்க. சும்மா ஜெபம் பண்ணுற வேண்டி தானே. அதானுங்க ஏசப்பா, இந்த அம்மா பாவம் ஏதோ வியாதியில் படுத்து கிடக்காங்க, நீங்கள் என்னமா செஞ்சு நீங்கள் சரிப்படுத்திருங்கன்னு சொன்னங்க. எல்லோரும் என்னையை பார்க்குறாங்க, அந்த அம்மா பார்க்குறேன், என்னையை பார்க்குறேன், அந்த அம்மா பார்க்குறேன். எனக்கு என்ன செய்யனே தெரிலங்க. எனக்கு எல்லாம் பயத்தோடு நான் அந்த அம்மாவே பார்த்துட்டு இருந்தா, திடீர்னு அந்த அம்மா கை கால்லாம் அப்படி அசையுது. இந்த சாகும்போது கஷ்டப்படுவாங்களா, அது போலே இருக்குதுங்க. என் கை கால்லாம் நடுங்குது. ஐயோ, தெரியாதனமாக ஒரு அம்மாவுக்கு ஓத தெரியாமல் ஓதி போட்டு அந்த அம்மா செத்து போயிட்டாங்கன்னா நம்ம எல்லோரும் அடிச்சு விடுவாங்களேன்னு சொல்லி கை காலம் நடிங்கிட்டு இருக்கு. திடீர்னு நம்ம கட்டு வந்து கீழே விழுந்தாங்க, உருள்றாங்க, பரல்றாங்க, கத்துறாங்க, கதறாங்க. என்ன நடக்குன்னே தெரியலங்க. ஒரு 4 வார்த்தை தாங்க சொன்னேன், அவ்வளோ காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கேன். வேடிக்கை பாரு, திடீர்னு பார்த்தா அந்த நிசப்தமாட்டேன் கிடக்காங்க பாருங்கள். அவ்வளோதான். நான் ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஒரு ஆள் செம்பில் வந்து தண்ணி கொண்டு வந்து ஊற்றுனாருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த அம்மா கண்ணை முழிச்சு பார்த்தாங்க, எந்திரிச்சு உட்காந்தாங்க, பேச ஆரம்பித்தாங்க, எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் ஐயா, பெற்றுக்கொள்வோம். இயேசுடைய நாமத்தினாலே ஜெபிக்க தெரியாத இந்த கணேசன் ஜெபம்னா அந்த அம்மா எந்திரிச்சு நடந்துட்டாங்க பாருங்கள். அன்றைக்கு நான் ருசி பார்த்தேன் இந்த ஜெபத்தை. நான் ஊழியம் செய்கிறேங்க, இந்த ஜெபத்தை ருசி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நான் போகிற கிராம சிறுபிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், வாலிபளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதை தான் சொல்கிறேன். நீ ஜெபம் பண்ணு, ஏசப்பா கேட்பார்ல. இந்த செய்தி கேட்குற சகோதரி நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். இன்னைக்கு இப்போ ஜெபிச்சு பாருங்கள். அல்லேலூயா. வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர், உயிர் உள்ள ஆண்டவர், உன்னுடைய ஜெபத்தை கேட்டு என் ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்வார் ஐயா. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெபத்தில் ஒரு பெரிய ஒரு சாட்சி என்னுடைய ஊழியத்தில் செஞ்சாருங்க. நான் ஒரு கிராமத்தில், அநேக கிராமத்தில் ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிற பயங்கர கஷ்டங்க, பண கஷ்டங்க. ஒருத்தர் சொன்னார், ஒரு 20 பிள்ளைகளுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தேன்னா மாதம் 300 ரூபா நான் தர்றேன் அப்படின்னு சொன்னார். நம்ம ஊழியமே சிறுவர் ஊழியம் தாங்க. சரி, சின்ன பிள்ளைகளுக்கு ஆண்டோட அன்பை சொல்லிக் கொடுப்போம், அவங்களுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுப்போம், 300 ரூபா கிடைக்குதுல்ல. அப்போனா பாருங்கள், ஒரு நாளைக்கு 10 ரூபாங்க. அன்றைக்கி 1 கிலோ அரிசி வாங்கணும்னு சொன்னால் 3 ரூபா தாங்க. நானும் என் கூட இருக்கிற மிஸ்டரிகளெல்லாம் வயிறார சாப்பிட்டுக்கலாம்லங்க.
நான் சரின்னு சொல்லிட்டேங்க. ஆனால் நான் சொல்லிக் கொடுத்த அந்த டியூஷன் சொல்லிக் கொடுக்குற பையங்க பூரா அவங்க அவ்வளோ பெரிய கிளாஸ் படிக்கிறாங்க, அவங்களுக்கு எழுத படிக்க தெரிலங்க, ஆனாவன தெரில, நாளாக படிக்கிறவனுக்கு ஏபிசிடி தெரில, ஒன்றுமே தெரிலங்க. இவங்களுக்கு பாடம் சொல்லிக்கணும்னா ரொம்ப கவலைங்க. ஒரு நாள் சனிக்கிழமை அவங்களுக்கு ஸ்கூல் லீவ், காலையிலேருந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் டியூஷன் கிளாஸ் பார்த்திங்களா, காலையிலேருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேங்க. நிறைய ஹோம்ஒர்க்கு சொல்லி ஒவ்வொரு பையனுக்கும் தேவையான சந்தேகங்களை தீர்த்து சொல்லி கொடுத்தேன். மத்தியானம் சாப்பாடு டைம் வந்துச்சு, சாப்பிட்ட உடனே உண்ட மயக்கம் தொண்டனுக்குங்கிற மாதிரி எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ தூங்கிடக்கூட கொஞ்சம் விளையாட்டுக்கு ஆய்ப்போன்னு சொல்லிவிட்டு நானே யோசித்து பார்த்தேங்க. ஒரு விளையாட்டு நானே சொல்லி கொடுத்தேன். என்ன விளையாட்டு தெரியுமா? ஜெப விளையாட்டு. தப்பாக எடுத்துடாதீங்க, இன்றைக்கி எல்லாம் ஊழியக்கார விளையாட்டு விளையாடுறாங்க. ஊழியம் உண்மையாக செஞ்சால் எழுப்புன்னு வந்திருக்கணும் இல்லைங்க. எங்கே வருது எழுப்புதில்? ஊழியர்கள் நிறைய இருக்கிறாங்க, ஆனால் ஊழியம் நடக்கணும் இல்லைங்க. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு தெரிஞ்ச யாரையா பாஸ்டர்கிட்ட போய் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் முடித்தோடனே, நல்லா பேசுகிறீங்க பாஸ்டர், நல்லது, இந்த கடந்த 6 நாளாக எத்தனை கிராமங்களை நீங்கள் சந்திச்சேன்னு கேட்டு பாருங்கள். போலேன்பார் என்னத்துங்க? அப்போ ஊழியத்துக்கு வந்து என்னங்க பிரயோஜனம்? ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுறது தான் ஊழியன்னு சொல்லி நிறைய ஊழியக்கார் இருக்கேன். சரிங்க, அதை விடுங்கங்க. அல்லேலூயா. அதான் நிறைய பேர் ஊழியம் செஞ்சு விளையாடுறாங்க, நிறைய பேர் சபை கட்டி விளையாடுனா. அந்த காலத்தில் சின்ன பிள்ளையா மணலில் வீடு கட்டுவேன், களிமணலில் கார் செய்வேன், அப்படி விளையாண்டங்க. இன்றைக்கி நான் நிறைய பேரை பார்க்குறீங்க, தப்பாக எடுத்துக்கிறதைங்க, என் மனசில் உள்ள கவலை சொல்கிறேன். இன்றைக்கெல்லாம் சபை கட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்கோம், கிறிஸ்தவ விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அந்நிய பாஷை பேசி விளையாடுற, அந்நிய பாஷை பேசுனாங்க, அந்நிய ஜனங்களுக்கு காஸ்பல் அறிவிக்கணுங்கிற அடிப்படை சத்தியம் உங்களுக்கு தெரியலையா ஐயா? உங்கள் அந்நிய பாஷைகளை குப்பையில் போட வேண்டிதான். அந்நிய பாஷை பேசுனா ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு நீ சுவிசேஷத்தை அறிவித்து அவர்கள் ஆண்டவர் அண்டையிலே வர வேண்டும் ஐயா. அந்நிய பாஷை விளையாட்டு, இப்படி நிறைய விளையாட்டு இருக்குதுங்க. நான் அன்னைக்கு ஒரு ஜெப விளையாட்டு சொல்லி கொடுத்தேங்க. இந்த 20 பேரில் ஒருத்தனுக்கு டிஜிஎஸ் தினகரனா அவன் நடிக்கணும், சும்மா ஒரு அப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். அதில் ஒருத்தனுக்கு கார் டிரைவராக நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். கார் டிரைவராக நடிக்கணும், அப்படியே கையை வச்சுக்கணும், அப்படி நடிக்கணும். தினகரன் ஐயா வந்த உடனே எல்லோரும் போய் வரவேற்கணும், வரவங்க வாங்க வாங்க அப்படி சொல்லக்கூடாது. ஐயா இல்லை ஐயா எவ்வளோ பெரிய ஊழியக்கார் அப்படி தாழ்மையாக சொன்னேன். அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்படிலாம் விளையாட்டுக்கு தான். அடுத்து பாட்டு பாடணும், கொயரில் அந்த 20 பேரில் கொஞ்சம் பேர் கொயரில் பாட்டு பாடணும், பயங்கரமாக பாட்டு பாடணும். அடுத்து தினகரன் ஐயா பிரசங்கம் பண்ணணும், அடுத்து தனி ஜெபம் பண்ணணும். இதான் விளையாட்டு. நல்லா இருக்குல்லங்க. நிறைய உங்கள் பிள்ளைகளுக்கு டாக்டர் ஜாமான் வாங்கி கொடுத்து விளையாடுறான், ஐயோ என் பிள்ளை ஊசி குத்துனா விளையாடுறீங்க. நான் சும்மா ஜெப விளையாட்டுன்னு சொல்லி கொடுத்தேங்க. பாருங்கள், எல்லாம் விளையாட்டு தொடங்கிருச்சு. அந்த தம்பி, குட்டி தம்பி, 4ஆம் படிக்கிற ஒரு தம்பி, தினகரன் ஐயாவை எங்கே பார்த்தாருந்தில்ல, தினகரன் ஐயா மாதிரியே கண்ணை சிமிட்டுறான், சிமிட்டுறான் பாருங்கள், பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுறான். அடுத்து தனி ஜெப நேரம் வந்துச்சுங்க. நான் சொன்னேன் அந்த தம்பிகிட்ட, நீ வாண்டு கையை வைடா, எதையாவது சொல்லி ஒரு பிளஸ்ஸிங் கொடுறான்னு. ஒரு பையன் வந்தாங்க, அவன் இயேசு அறியாத பையன், அவன் தலையில் கை வச்சு போலீஸ் அதிகாரியாக மாறுவானாக அவன் சொன்னாங்க. அடுத்து ஒருத்தன் வந்தான், இன்னொருத்தருக்கு என்ன சொல்லுவான்னு பார்த்தா அவன் கிறிஸ்துவ பையன், அவன்கிட்ட பொட்டி கடை வைப்பானாக அப்படின்னு சொன்னாங்க. இப்படி எல்லாருக்கும் ஜெபிச்சுட்டாங்க. நான் ரொம்ப வருஷங்கள் கழித்து சர்வே எடுத்தால் இவன் என்ன ஜோமன்னானோ அவன் போலீஸ் அதிகாரியாக இருக்கிறாங்க. இன்னொருத்தன் பொட்டி கடை வைப்பான்னு சொன்னாங்களே கிறிஸ்தவங்க, அவனும் பொட்டி கடை வச்சுருக்கிறாங்க. எல்லாம் அப்படியே நடந்துருச்சுங்க. 20 பேருக்கு இவன் ஒருத்தன் 19 பேருக்கு ஜோம் பண்ணி முடித்தோன்னே, ஏன்னா விளையாட்டு முடிஞ்சானே. அங்கே ஒரு அம்மா இருக்குடா, அது வாட்டுக்கு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்குது. தினகரன் ஐயா அழகாக பிரசவம் பண்ணிட்டு இருக்கும்போது நீ சமையல் பண்ணலாமா? அந்த அம்மாவை தலைமுடி பிடிச்சிங்களா, ஒழுங்கா ஐயாட்ட ஜெபி அப்படின்னு சொல்லி அந்த தம்பி முன்னுக்கு, தினகரன் மாதிரி நடிக்கிற தம்பி முன்னுக்கு கொடுத்தங்க. பாருங்க, அந்த தம்பி கையை வச்சாப்புல, கையை வச்சாங்க, நிஜமாகவே அந்த அம்மா சரீரத்தில் பிசாசு ஆடுதுங்க. நம்ம சும்மா தாங்க விளையாட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஜெப விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். பிசாசு பாருங்க, அது தெரில பாருங்கள், அது நிஜமாகவே நினச்சிக்கிட்டு அது ஆடுதுங்க. ஐயோ என் மேலே அக்கினி இறங்குதே, நான் போயிடுறேன் விட்டுருங்க, அந்த வார்த்தை இயேசுங்கிற பேரை சொல்லாதீங்க, நான் போயிருங்குது. எங்களுக்கு நான் சிரிப்பு பார்த்து, என் பசங்க கணேசனை சும்மா காட்சிக்கு தானே விளையாடுறோம், பிசாசு வர நிஜம்னு நினச்சிருச்சுண்ணே. இவங்க எல்லாம் ஆடுறாங்க, டண்டை நக்கன்னு ஆடுது. எவ்வளோ ஜாலி பாருங்களேன். நான் போயிடுவேன். நான் சும்மா சொன்னேன், பாவம் பிசாசு எங்கே போவேன்,
நீ வாட்டுக்கு இருப்ப, நாங்கள் விளையாடுறோம், நிஜமாவே ஜெபிக்கல. அது இல்லை, நான் போயிடுவேன், எம்பளாக்கிலே இறங்குதுங்குது. டம்மன் கீழே விழுந்துச்சு, போயிடுச்சு ஐயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு என்கிற நாமம் வல்லமை உள்ளது ஐயா. அன்றைக்கு என்னுடைய ஜெப வாழ்க்கையில் இன்னொரு மைல்கல் ஐயா. சும்மா விளையாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு என்கிற நாமத்தில் நாங்கள் சும்மா ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் அங்கே வந்து விடுகிறாரே. இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, உங்கள் நேரத்தை சும்மா வச்சுருக்காதீங்க ஐயா. ஜெபத்தில் எதை கேட்டாலும் தருவேன்றார்ல, கேளுங்க ஐயா. உங்கள் கிராமத்தில் ஆலயம் கட்டணும்னு கேளுங்க ஐயா. உங்கள் கிராமத்தில் மிஷனரிகளை அனுப்பணும்னு கேளுங்க ஐயா. ஒரு ஆத்தும அறுவடை நாம் உயிரோடு இருக்கும் அது ஒரு எழுப்புதல் இந்திய தேசத்தில் வரணும்னு சொல்லி கேளுங்க ஐயா, கேளுங்க ஐயா. என் ஆண்டவர் பரிது வைக்கிறார். அவர் எல்லா வாக்குத்தத்தங்களையும் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து விட்டார். அந்த வாக்குத்தத்தங்களின்படி நாம் ஜெபிப்போமானால் ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்வார். ஊழியத்திலையும் செய்வார், உங்கள் சொந்த வாழ்க்கையிலும் செய்வார். எனக்கு உங்களுக்கு என்னங்க அற்புதம் வேணும்? குழந்தை இல்லையா? கடன் பிரச்சனையா? வேலை இல்லையா? ரட்சிக்கப்படாத உங்கள் கணவருக்காக ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஏதோ ஒரு இட பிரச்சனையா? வழக்குகள் இருக்கிறதா? எதனாலும் நீங்கள் ஜெபிங்க ஐயா. காசா பணமாங்க, வேலையாங்க, ஜெபிக்கிறது பெரிய வேலையாங்க. நல்ல விசுவாசத்தோடு தாழ்த்தி ஆண்டவரே இறங்கும் என்று நீங்கள் ஜெபிப்பீர்களானால் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்று சொன்னீரே. அப்பா, என்னோடு கூட சேர்ந்து என்ன அற்புதம் வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஜெபத்திற்கு இப்பொழுதே பதில் வருவதாக, பதில் வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பலவீனங்கள் இப்பொழுதே தள்ளுண்டு போ என்று கட்டளை கொடுக்கிறேன். வியாதியை இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. பொல்லாத பிசாசே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு சரீரத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறேன். இனி தொடாதே என்று கட்டளை கொடுக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் தேவையான அற்புதத்தை செய்யும் இயேசு நாமத்தினால் பிதாவே. இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னோட பேர் ஞான புஷ்பம். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல தான் பிறந்து வளர்ந்தேன்.
ஆலயத்துக்கு போறது, வசனம் படிக்கிறது, இப்படி எல்லா காரியத்திலும் கிறிஸ்தவ முறைப்படி வளர்க்கப்பட்டு வந்தேன். என்னுடைய வாலிப நாட்கள்ல ஒரு யூத் மீட்டிங்ல வந்து நான் ஆண்டவருக்குன்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். அப்புறமா எனக்கு திருமணம் ஆச்சு. எனக்கு திருமணமாகி 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. எல்லாருடைய வாழ்க்கையும் போலவும் என்னுடைய வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா சமாதானமா போயிட்டு இருந்தது. என்னுடைய கணவர் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பிசினஸ்ல நல்ல வருமானம் கிடைச்சது. எங்களுக்கு போக மீதியான எல்லாற்றையும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்க ஆசீர்வாதமா இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த ஃபோன்ல வந்து அவங்களுடைய பிசினஸ் பார்ட்னர் வந்து எல்லா பணத்தையும் எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன்ல வந்து சொல்லப்பட்டது. உடனே எங்களுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியல. எங்களை நம்பி பணம் கொடுத்தவங்க எல்லாரும் கம்பெனி வந்து எங்களுக்கு பொறுப்பு இல்லை, எங்களுடைய பணத்துக்கு எல்லாம் நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்பவே நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சூழ்நிலையில என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியல. எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய உறவினர்கள் அப்படின்னு சொல்லி யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. நாங்க நல்லா இருக்கும்போது நிறைய பேர் எங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாங்க, நிறைய பேர் எங்களோட கூட இருந்தாங்க. ஆனா எங்கள்கிட்ட இருந்தது எல்லாமே போனதுக்கு அப்புறமா யாருமே எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வரல. எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும் நாங்க வந்து இன்னொருத்தவங்களை வந்து சார்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டோம். அடுத்து என்ன பிசினஸ் பண்ணணும், அந்த கடன்களை எல்லாம் எப்படி அடைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலையில நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு நாளும் கடன்காரர்கள், பணம் கொடுத்தவங்க இப்படி சொல்லி நிறைய பேர் வந்து எங்களை நெருக்க ஆரம்பிச்சாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பொருளாதாரத்திலும் சரி, எங்களுடைய மனநிலைமையிலும் ரொம்பவே நாங்க பாதிக்கப்பட்டோம். டெய்லி நான் அழுதுகிட்டே இருப்பேன். ஒரு நாள் கூட வந்து நல்லா சாப்பிட முடியாம, பிள்ளைகளை கூட சரியா கவனிக்க முடியாத அளவுக்கு மனதளவுல நான் பாதிக்கப்பட்டேன். இப்போ நான் ஒரு நாள் ரொம்ப அதை குறிச்சு அழுதுட்டே இருக்கும்போது என்னுடைய சகோதரன் வந்து என்கிட்ட ஒரு நாள் வந்து பேசினாங்க. நீ எதுக்கு இப்படி டெய்லி அழுதுட்டே இருக்க? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை அறியாம எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. அதனால நீ நம்பிக்கையோட இரு, ஆண்டவர் நமக்கு எல்லா காரியத்திலும் உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுல இருந்து எனக்கு ஒரு புது நம்பிக்கை கிடைச்சது. ரோமர்ல சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படிங்கறத அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் அதுல இருந்து அழுகிறதெல்லாம் விட்டுட்டு நான் நம்பிக்கையோட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு கூட நான் இருந்தேன். எங்க தெரிந்த ஒரு நண்பர் மூலமாய் கிராம மிஷனரி இயக்கத்தை பத்தி நாங்க கேள்விப்பட்டோம். வாலண்டியரா தான் என்னுடைய கணவர் வந்தாங்க. அப்புறம் டேவிட் கணேசன் அண்ணனுடைய செய்தியை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்ததன் மூலமா நாங்க குடும்பமாய் ஊழியத்திற்கு அர்ப்பணித்தோம். ஊழியத்திற்கு அர்ப்பணித்தது நிமித்தமா ஆண்டவர் எங்களுடைய எல்லா நெருக்கங்களையும் மாற்றினார். இழந்து போன எங்களுடைய சந்தோஷம், எங்களுடைய சமாதானம் எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப பெறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இதே போல ஏதோ ஒரு காரியத்துல, உங்களுடைய பிசினஸ்ல இல்ல உங்க குடும்பத்துல எதையாவது நீங்க இழந்து நம்பிக்கை இல்லாதவர்களா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஏசப்பாவுக்கு அர்ப்பணித்து பாருங்க, ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைய அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு அவரால முடியுங்க. நீங்களும் ஊழியத்திற்கு அர்ப்பணிங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐயோ, நேற்று வாங்கி வச்ச கடலை மிட்டாய்க்கு எறும்பா வந்துருச்சே. சே, எறும்பை பார்த்து கோபமாக வருது எனக்கு. காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கிற நம்ம ஸ்நாக்ஸுக்கு எறும்பு வந்துருச்சு பாருங்க. ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு எறும்பு இருக்கும், எனக்கு தெரியும். அந்த எறும்பை பார்த்தா தட்டி விட்டுருவேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். அது கடிச்சிருச்சுன்னா எங்கே போய் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர்கிட்ட சொன்னால் உடனே வீட்டுக்கு என்னை அனுப்பிடுவார். ஏன்னா அது தெரியும், இது கடிச்சிட்டா எனக்கு ஒரு 1/4 மணி நேரத்தில் உடம்பு ஃபுல்லாக வீங்கிடும், அலர்ஜி. அந்த எறும்புனாலே பாருங்க எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தில் வசனம் 6லேருந்து எறும்பை அங்கே ஆண்டவர் நமக்கு முன்னாடி நிப்பாட்டுறார். ஞானத்தை போதிக்கிற ஒரு புத்தகத்தின் போதகராக ஆண்டவர் நிப்பாட்டுறார். எறும்பிட்ட இருந்து கற்றுக்கோப்பா, உனக்கு பிடிக்கல விடு, அது ரொம்ப குட்டையாக இருக்கு, நீ அற்பமாக நினச்சிடாது, அதுக்கு ஒரு பெரிய ஞானத்தை நான் வச்சிருக்கிறேன். அப்படியே ஆண்டவரே, என்ன ஞானம் ஆண்டவரே? அதை போல சுறுசுறுப்பாயிரு என்று சொல்லி அந்த பகுதியிலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். டயத்துக்கு டிசிப்ளினாக ஒர்க் பண்ணி தனக்கு தேவையானதை சேர்த்து வைக்கிற ஒரு எறும்பு நம்முடைய வாழ்க்கையிலே ஞானத்தை போதிக்கிற ஒரு முக்கியமான ஒரு அம்சமாய் ஆண்டவர் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். இந்த எறும்பு நம்மை பார்த்து கேட்குறது, ஒரு பிஸ்னஸ் மேனை பார்த்து கேட்குது, நீ சுறுசுறுப்பாக இருக்கியா? இல்லை உன் பிஸ்னஸ் படுத்துக்கணும். ஹவுஸ் ஒய்ஃபாக ஒரு குடும்ப தலைவியாக இருக்கியா? குடும்பத்தில் நீ சுறுசுறுப்பாக வீடை நல்லா வச்சுருக்கிறியா? வீடை நல்லா பெருக்கி ஒற்றை இல்லாமல் இருக்கா? சுறுசுறுப்பு இல்லாட்டி வீடு அசிங்கமாயிரும். ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மாணவனா நீ உன்னுடைய பாடங்களை ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறியா? இல்லாட்டி ஒன்றும் கதையாகாது. ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. நம்ம சுறுசுறுப்பாக இல்லாமல் வாழ்க்கையிலே வரக்கூடிய வறுமைகளை ஆண்டவரை காரணம் காட்டக்கூடாது. இந்த எறும்பு ஒரு ஊழியக்காரனை பார்த்து என்ன தெரியுமா கேட்குது? என்ன பார்த்தோம், ஒருவேளை ஊழியம் செய்கிற உங்களை பார்த்து என்ன தெரியுமா கேட்குது? ஊழியத்தில் சுறுசுறுப்பாக இருக்கிறீங்களா?
சோம்பேறியாக இருந்தால் அவ்வளோதான், ஊழியத்தை மூடிட வேண்டியதுதான். சிலர் நினைப்பாங்க என்னை கூப்பிட்டு பயன்படுத்துங்க, இப்படி யாராவது நம்மளை கூப்பிட்டு பயன்படுத்துவாங்க. சிலர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, யாரும் நம்மளை கூப்பிட மாட்டாங்க. பயங்கர வரங்கள் ஒரு வேளை உங்களுக்கு இருந்தால் கூப்பிடலாம். நமக்கு இருக்கிற வரங்களை வைத்து நமக்கு தெரிந்த ஊழியத்தை சுறுசுறுப்பாய் செய்தால்தான் ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படும், நமக்கு வாழ்க்கைக்கான தேவைகள் சந்திக்கப்படும். சோம்பேறியா இருந்தனா வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும்னு சொல்லி அந்த நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. இந்த எறும்போருடைய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நீதிமொழிகள் 6:7 எழுதியிருக்கு. தலைவனும் அதிகாரியும் அதுக்கு இல்லை, ஆனாலும் டிசிப்ளினா இருக்குன்னு ஆண்டவர் அதை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். எறும்பு லைன்ல போகும்போது பக்கத்துல இருந்து இன்னொரு 4 பெரிய ரவுடி எறும்பு நின்று வரிசையா போனலாம் விரட்டிட்டு இருக்காது, அது பாட்டு கரெக்டா போயிட்டு இருக்கும். செல்ஃப் டிசிப்ளின். நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? யாராவது பார்க்குறாங்கன்னு வாழ்க்கையில் ஒழுங்கா இருக்கமா, யாரும் பார்க்காட்டியும் ஒழுங்கா இருப்போமா? அது எறும்பு நம்மகிட்ட பார்த்து கேட்குற ஒரு கேள்வி. மோசே இங்கும் அங்கும் பார்த்து ஒருத்தனை கொலை பண்ணிட்டான்னு எழுதியிருக்கு. இங்கிட்ட அங்கிட்டு யாராவது தன்னை பார்க்குறாங்களா? யாத்திராகமம் 2:11-12 எழுதியிருக்கு. யாரும் தன்னை பார்க்கலன்னு நினச்சிக்கிறார். அதனால பெரிய பிரச்சனைகள். யோசேப்பு பார்க்குறோம், போத்திபாருடைய மனைவியோடு தவறு செய்ய ஒரு சூழ்நிலைகள் வருகிறது, யாருமே அங்கே பார்க்க இல்லை. ஆதியாகமம் 39:9 சொல்றாரு, தேவனுக்கு விரோதமாய் யாரும் என்ன பார்க்கலான்னு நினைச்சிடக்கூடாது, என்னை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறாரே. தலைவனும் அதிகாரியும் இல்லாவிட்டாலும் தன்னை ஒழுங்காய் காத்து கொள்ளுகிற ஒரு யோசேப்பு. இதெல்லாம் எறும்பு நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. எறும்பு நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறதா இன்றைக்கு ஆண்டவர் நினைவுபடுத்தி இருக்கிறார். சுறுசுறுப்பா இருப்போம், யாரும் பார்க்குறாங்களோ இல்லையே, தேவன் என்னை பார்க்கிறார். நீதிமொழிகள் 1வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவர் என்ன பார்க்கிறார், அதை பேஸ் பண்ணி நான் வாழ்றேன். யார் என்ன கவனிக்கிறான் கவனிக்கல, அவர் என்னை பார்க்கிறார். அங்கதான் உண்மையான ஞானம் ஆரம்பமாகிறது என்று சொல்லி நீதிமொழிகளின் முதல்ல அங்க நம்ம பார்க்கிறோம். எறும்பிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு ஞானவான்களாய் மாறுவோம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எறும்பு எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன். அதை பார்த்தாலே அலர்ஜி. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், ரொம்ப பிரியமான ஒரு அண்ணன், அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போவேன். ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வைப்பாங்க, நல்லா சாப்பிட்றதுக்கு கேக்லாம் இருக்கும். அதில் ஒரு சின்ன பீஸை பிச்சு ஜன்னல் ஓரமாக வைப்பாங்க. என்னென்ன செய்கிறீங்க? அந்த எறும்புலாம் சாப்பிட்டு போகும்லப்பா. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், தம்பி அதெல்லாம் நம்மளை நம்பி தானேப்பா நம்ம கூட இருக்குது, அதெல்லாம் கவனிக்கணும்ல. என்ன அன்பு பாருங்களேன். நீதிமான் மிருக ஜீவன் மேலே காப்பாற்றுகிறான், அன்பாக இருக்கிறான்னு சொல்லி நீதிமொழிகள் 12:10 சொல்லியிருக்கு. இப்படிப்பட்டவங்களாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. இது மாதிரி நம்மளும் இருக்கணும், அன்பா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே விரும்புகிறார். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு அக்கா உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி தர போறேன். இப்போ நம்மளுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படணும்னா எப்படி மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வந்திருக்கா? எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த டவுட் நமக்கு கிளியர் ஆக போகுது. எப்படி அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே எதை வச்சு கழுவ முடியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எதை வச்சு கழுவ முடியும்? ஏசப்பாவுடைய ரத்தத்தால மட்டும்தான் நம்மளுடைய பாவங்கள் என்ன செய்யப்பட முடியும், கழுவப்பட முடியும். அது குறித்து அக்கா உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி தரேன். ஆத்துல போய் முங்கி முங்கி குளிச்சேன், ஆத்துல போய் முங்கி முங்கி குளிச்சேன், அழுக்கு போயிடுச்சு என் பாவம் போகவில்லை, அழுக்கு போயிருச்சு என் பாவம் போகவில்லை, ஷாம்பு சீயக்கா தேய்ச்சி தேய்ச்சி குளிச்சேன், ஷாம்பு சீயக்கா தேய்ச்சி தேய்ச்சி குளிச்சேன், தலைமுடி குறைஞ்சிருச்சு என் பாவம் குறையவில்லை, தலைமுடி குறைஞ்சிருச்சு என் பாவம் குறையவில்லை, சிலுவையில் இயேசு சிந்தின ரத்தம், சிலுவையில் இயேசு சிந்தின ரத்தம் பாவத்தை கழுவிருச்சு என்ன பரிசுத்தமாக்கிடுச்சு, பாவத்தை கழுவிருச்சு என்ன பரிசுத்தமாக்கிடுச்சு. இப்ப இந்த பாட்டை நம்ம ஆக்ஷனோட பார்க்கலாமா? ஆத்துல போய் முங்கி முங்கி குளிச்சேன், ஆத்துல போய் முங்கி முங்கி குளிச்சேன், அழுக்கு போயிருச்சு என் பாவம் போகவில்லை, அழுக்கு போயிருச்சு என் பாவம் போகவில்லை, ஷாம்பு சீயக்கா தேய்ச்சி தேய்ச்சி குளிச்சேன், ஷாம்பு சீயக்கா தேய்ச்சி தேய்ச்சி குளிச்சேன், தலைமுடி குறைஞ்சிருச்சு
என் பாவம் குறையவில்லை, சிலுவையில் இயேசு சிந்தின ரத்தம், சிலுவையில் இயேசு சிந்தின ரத்தம் பாவத்தை கழுவிருச்சு, என்ன பரிசுத்தமாக்கிடுச்சு, பாவத்தை கழுவிருச்சு, என்ன பரிசுத்தமாக்கிடுச்சு. நமக்கு நல்லா தெரிந்த ஒரு ஊழியர் அருமையான சாது சுந்தர் சிங். அவங்க தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும், தன்னுடைய வாலிப பிராயத்தை முழுவதையும் இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்து திருமணம் பண்ணாமல் தான் ஒரு சன்னியாசியாய் ஆண்டோருக்காய் வாழணும், ஒரு சாதுவாக வாழணுங்கிறது அவருடைய தீர்மானம். அவரை போன்று இன்னொரு மதத்தை சேர்ந்த ஒரு சாதுவை அவர் சந்திக்கிறார். அந்த சாது ரொம்ப வயதானவராக இருக்கிறார், இவர் வாலிபராக இருக்கிறாரு. உடனே சாது சுந்தர் சிங்கிட்ட அந்த வயதான சாது கேட்குறாரு, நாங்கள் சன்னியாசம் எடுக்கிறது, நாங்கள் சாதுவாக மாறுறது முதல்ல மாணாக்க நிலை, கல்யாணம் ஆகிறது, அதுக்கப்புறம் பிள்ளைங்க, அதுக்கப்புறம் இதை விட்டுட்டு நாங்கள் காட்டில் போய் எங்களோட வயதான காலத்தை நாங்கள் சாதுவாக சன்னியாசியை கழிப்போம், நீ என்ன வாலிப பிராயத்தில் வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு கேலியான ஒரு முகத்தோடு வைத்து கொண்டு கேட்டாராம். அதுக்கு சாது சுந்தர் சிங் ஐயா சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், என்னுடைய வாலிப பிராயத்தை நான் ஆண்டவருக்கு முழுசாக கொடுக்க விரும்புகிறேன், எனக்காக உயிரே கொடுத்த இயேசுவுக்கு என்னுடைய வாலிப பிராயத்தை நான் கல்யாணம் பண்ணி என்னுடைய வாழ்க்கையில் எல்லா நான் ஆசாபாசங்களை அனுபவித்த பிறகு நான் மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுக்கறத விட என்னுடைய வாலிப பிராயத்தை முழுவதுமாக நான் கடவுள்கிட்ட கொடுக்க விரும்புகிறேன், ஏசப்பாட கொடுக்க விரும்புகிறேன்னு சொன்ன உடனே இவர் அந்த சாது சுந்தர் சிங் இன்னொரு கேள்வி கேட்டாராம். ஐயா நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? உடனே அந்த சாது ஐயா சொன்னாராம், கண்டிப்பாக கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அந்த சாது சுந்தர் சிங் ஐயா ஒரு கேள்வி கேட்டாராம். ஐயா நீங்கள் ஒரு வயதான சாதுவாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒரு பெரிய மாம்பழத்தை ஃபுல்லாக அதில் இருக்க சதையெல்லாம் சாப்பிட்டுட்டு அதில் இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வெறும் கொட்டையை மட்டும் உங்கள்கிட்ட மாம்பழ கொட்டையை மட்டும் கொடுத்தா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு சொன்னால் அது அவமானப்படுத்துறதுக்கு தக்கதான செயல் தானே அப்படின்னு சொல்லி சொன்னப்போ சாது சுந்தர் சிங் சிரிச்சுட்டே சொன்னாராம், ஒரு சாதாரண மாம்பழத்துக்கு நீங்கள் இதை சொல்கிறீங்களே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சந்தோஷம் துக்கங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சுட்டு தன்னுடைய வயசான காலத்தை கொண்டு கடவுள்கிட்ட கொடுக்கறது அவமதிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அந்த வயதான சாது யோசிக்க ஆரம்பித்தார். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. ஆமாம், ஒருவேளை வாலிப பிராயத்தில் இதை நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய வாலிப பிராயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹலோ குட்டி செல்லங்களே, பிள்ளைகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சம்மர் லீவு விட்டாச்சு, செம்ம ஜாலியா இருக்கீங்களா? வீடியோ கேம், கம்ப்யூட்டர் கேம், இன்னும் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி பயங்கர எக்ஸைட்டிங்கா சூப்பரா ஜாலியா உங்க லீவு நீங்க என்ஜாய் பண்ணிட்டே இருப்பீங்க. காலையில ரொம்ப லேட்டா நல்லா தூங்கி எழுந்திருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கோம். மே மாசம் உங்களுக்காகவே ஸ்பெஷலா VBS ப்ரோக்ராம் ஆயத்தமாயிக்கிட்டு இருக்கு. எஸ், நம்ம ஆமேன் வில்லேஜ் டிவில வில்லேஜ் VBS அப்படின்னு சொல்லி குட்டி பிள்ளைகளாகிய உங்களுக்காக, இயேசுவின் சந்ததியா இருக்கிற உங்களுக்காகவே VBS ப்ரோக்ராம சூப்பரா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கெல்லாம் பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கீங்களா? என்னெல்லாம் வரப்போகுது தெரியுமா? இதுவரைக்கும் நீங்க கேட்காத புத்தம் புது பாடல்கள், சூப்பரான ஆக்ஷன் ஸ்டோரிஸ் இருக்கு, பப்பட் இருக்கு, புது பப்பட் உங்க கூட பேச போகுது, ரொம்ப ஜாலியா இருக்கு போகுது. அது மட்டுமா, சூப்பர் சூப்பர் ஷார்ட் பிலிம்ஸ் இருக்குது, கேம்ஸ் இருக்குது, மேஜிக் இருக்குது. வாவ், எக்ஸைட்டிங்! இத்தனை சூப்பர் ப்ரோக்ராமோட உங்களை சந்திக்க எங்க குழுவினர் வராங்க. என்னைக்கு தெரியுமா? மே மாசம் 6ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு தினந்தோறும் காலையில 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் நாங்க ஒளிபரப்ப போறோம். ஒருவேளை காலையில உங்களுக்கு பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா சாயங்காலம் 5 மணில இருந்து 7 மணி வரையும் மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே குட்டி, சூப்பர் ப்ரோக்ராம் இருக்குது, நிறைய மிஷனரி சம்பவங்கள் இருக்குது. நிச்சயமா சொல்றோம், இந்த 5 டேஸும் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கட்டாயம் கொண்டு வரும். உங்களுக்கு இந்த 5 டேஸ் ப்ரோக்ராமும் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்க போகுது. குட்டீஸ் மட்டும் இல்ல, அம்மாமார்களே, நீங்களும் உங்க பிள்ளைங்களை கரெக்டா 10 மணிக்கு டிவி முன்னாடி உட்கார வச்சிருங்க.
ஒருவேளை நாங்க ஊருக்கு போறோமே நாங்க எப்படி பார்க்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் போன்ல ஆமேன் வில்லேஜ் டிவி அப்படிங்கிற ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எங்க இருந்தாலும் அதே டைம்ல நீங்க இந்த ப்ரோக்ராம பார்க்க முடியும். ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க அவளோட எதிர்பார்த்திருக்கும் மே மாசம் 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உங்கள் ஆமன் வில்லேஜ் டிவியில் ஒளிபரப்பாக போகிறது. காலை 10 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல்